இன்னைக்கு பார்த்தோம்னா, நம்ம தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்த வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், ஞானகுரு தபோவனம் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்த உருவாக்கி, இங்க வரவங்களுக்கு தியான யோக பயிற்சிகள நாம விற்பனை இல்லாம, சேவை மனப்பான்மையோட நாம செஞ்சுகிட்டு இருக்கிறோம். இதை நடத்துறதுக்கு ஒரு சின்ன தொழில் நான் செஞ்சுகிட்டு இருக்கிறேன். அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறோம். யாருக்கிட்டேயும் நாம் டொனேஷன்ஸ் கையேந்தி நாம் வாங்குறதில்ல. அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவோம். நாமளா போய் கூடுமான வரையிலும் கேட்குறதில்ல. அப்போ அந்த தொழில் நடத்தக்கூடிய இந்த தொழில் என்னிடத்துல வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடிய நாள் இந்த தொழிலாளர் தினம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிட்டாலும், ஆக இன்னைக்கு எங்கிட்ட வேலை செய்கிறவங்க, ஆக அவங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. எங்கிட்ட வேலை செய்கிற மேனேஜர். அந்த மேனேஜர் கீழே ஒரு 2, 3 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இந்த 2, 3 பேரையும் வேலை செய்கிறவங்களையும் அவர் டிஸ்டர்ப் பண்ணி, ஆக கம்பெனிக்கு எவ்வளவு சரியான லாபம் வராதபடி அவருடைய கூற்றா இருக்கும். அதுக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு லாபம் பெருசாக இருக்காது. ஆனால் அவருக்கு சம்பளமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவார். இதை சமீப காலமாக அதை புரிய வச்சு, இன்றைக்கி சரியானபடி அந்த வேலைகளை அந்த மேனேஜர், ஏன்னா அவருடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது, வயசு இன்றைக்கி கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருந்து கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பொருளாதாரம் அவரிடத்துல பலவீனமாக இருக்குது. அப்போது உண்மையாக அவர் வேலை செஞ்சார்னா அதுக்கு உண்டான சம்பளம் இன்னும் உயர்வு கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவர் முறை தவறி போகும்போது என்னவாகுது, ஆக எதுவுமே இல்லாத இருந்த சம்பளத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ அவர் தன்னிலை உணர்ந்து, அப்போ அந்த மேனேஜரை அவர் மட்டும் இல்லாமல் அவர் கீழே வேலை செய்கிறவரையும் சரியானபடி இப்போ வேலை செஞ்சு இப்போ லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் உருவாக்குறாரு. உருவாக்கும் போது அந்த கம்பெனியும் வளருது. கம்பெனி வளரப்போகும்போது அவங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையாக இன்றைக்கி நாம் உணரலாம். ஆக தொழிலாளர்கள் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடியவங்களை நாம் நினச்சி பார்க்கக்கூடிய அந்த நாளாக இருந்தாலும், ஆக இது தொழில் ரீதியாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ஆனால் மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஆக இந்த உடம்பு உழைச்சிக்கிட்டு இருக்குது. ஆக யாருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு, ஆக இந்த உயிரை இந்த பிறவியில் இன்னொரு மிருகப்பிறவிக்கு கொண்டு போகாமல், பிறவி இல்லைங்கிறத தெய்வ நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த பிறவி நமக்கு கிடச்சிருக்குது. அதுக்கு இந்த உடல் உழைக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. ஆனால் மனசுங்கிற ஒரு மேனேஜர் என்ன பண்ணுதுன்னாக்கா, கெட்டதையெல்லாம் பார்க்குது. பார்க்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுது, ஆக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களை திசை திருப்பி, எப்படி அந்த மேனேஜர் திசை திருப்பி கம்பெனியை நஷ்டப்படுத்தினாரோ அதே போல் இந்த மனசுங்கிற மேனேஜர் ஆக நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, கெட்ட உணர்வுகளை, வேதனைப்படுறோம், சங்கடப்படுறோம், சலிப்புப்படுறோம், சஞ்சலப்படுறோம், ஆத்திரப்படுறோம், அவசரப்படுறோம், கோபப்படுறோம், குரோதப்படுறோம், பழிதீர்க்கணும்னு நினைக்கிறோம், பகவைப்படுறோம், இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறோம். ஸோ இது எல்லாமே நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய, ஆக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை ரீப்ளேஸ் பண்ணி, ஆக கெட்ட அணுக்களை உள்ளுக்குள்ளே விட்டு என்ன பண்ணுது, இந்த மேனேஜர் மனசாக இருக்கக்கூடிய மேனேஜர் ஆக இந்த உடம்பை சிதைக்குது. அப்போது இந்த தொழிலாளிகள் ஆக என்ன பண்ணுறாங்க, பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி, ஆக இந்த கம்பெனியையே, ஆக உயிரை அடுத்து பிறவி இல்லைங்கிற நிலையை அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த நிலைக்கு உண்டான இந்த பிறவியை என்ன செய்கிறாங்க, ஆக மிருகமாக மாற்று பிறவியை உருவாக்கக்கூடிய, ஆக இந்த தொழிலாளர்களாக மாற்றுறது யார், இந்த மேனேஜராக இருக்கக்கூடிய மனசு. அப்போது இந்த தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான், அந்த பேரானந்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உயிருக்கு லாபம். அப்போ நம்ம மனசுங்கிற மேனேஜரை நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மெய்ஞானிகள் சொன்ன அருள் வழியில் எப்பொழுதுமே தீமைகளை உள்புகாத வண்ணம் நாமும் இந்த தொழிலாளர்களாக நம்மளுடைய உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல அணுக்களை, நல்ல உணர்வுகளை நாம் எப்பொழுதுமே பாதுகாத்து, அந்த நல்ல அணுக்கள் அதிகமாக கூடி நிறைய கோடிக்கணக்கான ஆட்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. பல கோடி அணுக்கள் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கோடிக்கணக்கான ஆட்களையும் போற்றி, ஆக அந்த உணர்வுகளை நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியின் நிலைகளில் நமக்குள்ளே உருவாக்கி பேரானந்த பெருநிலையாக நாம் உருவாக்கக்கூடிய அந்த நிலையை நாம் உணரணுங்கிறத மெய்ஞானிகள் கொடுத்த அந்த உழைப்பாளர்கள் தினம்.
ஆக இன்றைக்கி அரசாங்கம் உழைப்பாளர்கள் தினத்தை வெறும் புறநிலைகளில் நிறுத்திட்டாங்களே ஒழிஞ்சு அகநிலைகளில் நாம் நினச்சி பார்க்கணுங்கிறது தான் மெய்ஞானிகளினுடைய கூற்று. அதன் வழியில் நாம் நமக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உணர்வு சொந்தங்களை நாம் பேரானந்தமாக உருவாக்கவும் பேரொழியாக மாறுவோங்கிறத நாம் உணர்த்தி அதன் வழியில் செல்வோமா? நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.